ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டின்னர் vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் டின்னருக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி ஷவர்மாவும், அதாவது சிக்கன் ஷவர்மாவும் சாலடும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷவர்மாவுக்கு டோ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஒரு 40 செகண்ட் வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மைல்டாக இருக்கணும், கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. அப்போ தான் வந்து ஈஸ்ட் வந்து கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும். 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுறலாம். அது பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஈஸ்ட் வந்து புளிச்சு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஷவர்மா நார்மலாக செய்கிறப்போ வந்து நான் லேட்டாக தான் செய்வேன். இன்றைக்கி வந்து நான் ஈவினிங்கே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா வீடியோன்னு எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம செய்கிற வேலைன்னா வீடியோ எடுத்தோன்னா 4 மணி நேரம் ஆயிரும். அதனால் ஈவினிங்கே ஆரம்பிச்சிட்டேன். நைட் டின்னருக்கு அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆரியனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7 o'clockலாம் நான் வந்து டின்னர் கொடுத்துருவேன். 7லேருந்து 8க்குள்ளே வந்து நான் டின்னர் கொடுத்துருவேன். அதனால இன்றைக்கி வந்து 5:30க்குலாம் நான் டின்னர் ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டீயை குடிச்சிடலான்னு சொல்லிட்டு 2 ஏலக்காவும் கொஞ்சமாக சுக்கும் தட்டி போட்டு நான் வந்து ஏலக்காய் டீ வச்சுட்டேன். சுக்கு வந்து நான் வந்து அதாவது இஞ்சி பச்சையாக போடுறத விட எனக்கு இந்த மாதிரி காஞ்ச சுக்கு போடுறது ரொம்ப பிடிக்குங்க. மணமாக இருக்கும், நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். டீ குடிக்கிறதே அதுக்கு தான் இல்லையா, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டு. டீ வந்து குடித்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டுக்கு தான் குடிக்கிறோம் இல்லையா. அதனால் இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக குடித்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எருமாட்டு பால் வாங்கி காய்ச்சி ஆற வச்சுருக்கேங்க. தயிருக்கு 3 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஈஸ்ட் எந்த அளவுக்கு அழகாக ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்த்தாதீங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா கையில் பிணைஞ்சிக்கலாம். நான் ஷவர்மா பண்ண அன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டுங்க. ஈவினிங்குமே வந்து நல்ல அந்த ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதனால் 5:30க்கு நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த பீத்தா ப்ரெட்டுக்கு டோ பண்ணிகிட்ருக்கேன். இதே மற்ற கிளைமேட் கொஞ்சம் கோல்டராக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி ப்ரெட் வந்து அதாவது பீத்தா ப்ரெட்டுக்கு வந்துட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனால் தான், நல்லா ஆக்டிவேட் ஆனால் தான் நல்லா சாஃப்டாக வரும் நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரி. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 5:30 5:45க்கு நான் இந்த இது டோ ரெடி பண்ணினேன். நான் 8 o'clock பண்ணினேன் ப்ரெட்டு. அப்போ கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் அந்த மாதிரி டைமிங் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போது ஷவர்மாக்கு நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். சிக்கன் ஃபில்லிங் தான் பண்ண போகிறேன். சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேங்க. அதில் வந்து ஒரு 3 பல்லு பூண்டு நம்ம வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக வரமிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சமாக சீரகத்தூளும், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு இந்தியன் டச், நம்ம டச் இருக்கட்டும்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் கரம் மசாலாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இது எதுக்காகனா சிக்கனை வந்து நல்லா டெண்டராகும், சாஃப்டாக நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. அதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மேரினேட் ஆகட்டும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து லெட்யூஸ் வந்து சாலட் பண்ணுறேன். ஸோ தேவையானதெல்லாம் எடுத்துக்குவோம். நான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணாவே 2-3 ஜீவன்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்துடுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம நாய்க்குட்டி, இன்னொன்று 2 கால் நாய்க்குட்டி, அதுக்கப்புறம் நம்மளோட கேட்டு, எல்லாருமே ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்துடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களாம் சாப்பிட்டு பிஸியாக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஆரியனுக்கு வந்து இன்னும் டின்னர் கொடுக்கல. அதனால் வந்துட்டு அவன் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போயிட்டுருக்கான். இப்போது கார்ன் லெட்யூஸ் சாலட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு கார்ன் தான் வந்துட்டு நிறைய ஆட் பண்ணுவோம். ஸோ கார்ன் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஸ்வீட் கார்ன் வந்து வீட்டில் இருந்தது, அதனால் நான் இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணுறேன். இல்லை உங்கள்கிட்ட ஸ்வீட் கார்ன் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலர் கார்ன் கூட யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. இப்போ வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து ஸ்டீம் ஆனாவே போதும். ஸ்வீட் கார்ன் நல்லா வந்து பாயில் ஆயிடுது. நான் வந்துட்டு 2ஆக உடச்சி உள்ளே வைக்கிறேன். அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் உள்ளே வைக்கிறேங்க. நீங்கள் வந்து கார்னில் என்னென்ன ரெசிபி பண்ணுவீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா கார்னை வந்து ஒரு சாலட் மாதிரி இப்போ பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுவேன். இல்லை அப்படின்னா கொஞ்சம் இது வந்து ஸ்பைஸியாக இருக்காது. நான் வந்து நார்மலாக வெங்காயம் தக்காளிலாம் போட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணுவேன். சும்மா வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸுக்காக பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஏதாவது இதில் பண்ணுவீங்க டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கிச்சனை எப்படி க்ளீனாக வச்சுருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. நேரில் பார்க்கும்போதும் சரி, கீழே கமெண்ட்ஸ்லேயும் சரி. ஒரு பெரிய டிப் என்னென்னா கையோடு நான் எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவேங்க. அப்படியே விட்டுட்டே இருந்தோம், லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம்னு விட்டோம் அப்படின்னா நிறைய சேர்ந்துக்கும் குப்பை. அதனால் அப்படியே கையோடு க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ வந்து சிக்கனை வந்து நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி லைட்டாக அப்படியே வந்துட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டு நான் அப்படியே வேக விடுறேன். தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணி விட்டு அதுவே வெந்துடும். நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராலாம் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாங்க. நம்ம குட்டி குட்டி பீஸாக தானே போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். அது ஊஸ் அவுட் பண்ணுற வாட்டர்லேயே அது பாயில் ஆகிக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு லெட்யூஸ் சாலட் பண்ணுறோம் இல்லையா, லெட்யூஸ் கார்ன் சாலட், அதுக்கு தேவையான வெஜ்ஜீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராப்குள்ளே வைக்கிறதுக்கு, ஷவர்மா ராப்குள்ளே வைக்கிறதுக்கு தேவையான வெஜ்ஜீஸ்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஆனியன், கேரட்டு, லெமனு, அதுக்கப்புறம் செரி டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்து குக்கும்பர், இது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் லெட்யூஸ் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் லெட்யூஸ் நான் வச்சுருந்தேன், அதையும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் ஹையில் வச்சுட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளே அடியில் பிடிச்சிருச்சு. ஆனால் சிக்கன் ஒன்றும் ஆகலை, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டேங்க ஒரு பவுலில். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு காணும் வெந்துருச்சு. காணை வந்து அம்மா வந்து உரிச்சு வைங்கன்னு அம்மாட்ட கொடுத்துட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மயோனஸ்க்கு 2 எக்கு, கொஞ்சமாக பெப்பர், ஒரு 3 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இதை நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆயில் சேர்த்தாமல் இதை மட்டும் சேர்த்து, இதை எப்படி உப்பு, அதுக்கப்புறம் வந்து பெப்பர், அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் எக்கு, கொஞ்சமாக சால்ட்டு, சுகர், இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி அதுக்கப்புறமா அது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் லெமன் இல்லை வினிகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆயில் பார்த்திங்கன்னா நான் 1/4 கப்பு இப்போ காமிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு 1/4 கப்பு கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்பட்டுச்சுங்க, நான் மறுபடியும் ஆட் பண்ணேன். இது வந்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வந்துட்டு மீடியம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான மயோனஸ் வந்து ஹோம்மேட் வந்து ரெடி ஆகிடும். பட் வந்து ஹோம்மேட் மயோனஸ்னாலும் மயோனஸ் வந்து அன்ஹெல்தி தாங்க, ஏன்னா நம்ம நிறைய ஆயில் சேர்த்துறோம். ஸோ ஒன்ஸ் இன் ஆயில் சாப்பிட்றது ஓகே தான். இது பார்த்திங்கன்னா சூப்பரான மயோனஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளவு இன்றைக்கி ஒரே நாளில் நம்ம சாப்பிட போகிறதில்ல. ஸோ நாளைக்கு இது நம்ம எதுக்காவது சாண்ட்விச் பண்ணுறதுக்குனா கூட உள்ளே வச்சு பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாலட் ரெடி பண்ணிடலாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் லெட்யூஸ் சாலட். ஸோ லெட்யூஸும் ஸ்வீட் கார்னும் நிறைய போட்டு கொஞ்சமாக நம்ம வந்துட்டு ஆனியன், அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி, குக்கும்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஆனியன், குக்கும்பர், டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்துட்டு லெட்யூஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட் கார்னு, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்பர், கொஞ்சமாக ஆலிவ் ஆயில். இது வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸிங் தாங்க. ஃபைனலாக ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸிங், ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னருக்கு கூட நீங்கள் இந்த ப்ளைன் சாலடே கூட சாப்பிட்லாம். நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஃபில்லிங்காக வச்சுக்கோம் நிறைய நேரத்துக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடும்போது ஹெல்த்தியான ஒரு டயட்டாக இருக்கும் அது. இப்போ வந்துட்டு வெஜ்ஜீஸ் வந்து கேப்சிகம், கேரட், ஆனியன் இதெல்லாம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கும்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேபேஜ் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கும்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெட்யூஸ். இது எதுக்குன்னா நம்ம வந்துட்டு ஷவர்மாக்குள்ளே ஃபில்லிங் வைப்போம் இல்லையா, அப்போ ஆட் பண்ணுறதுக்கு. நம்ம சிம்பிளாக வெஜ்ஜீஸ் மட்டும் சேர்த்துறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக லெமன் ஜூஸ், தேவையான அளவு சால்ட், அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே தண்ணி விட்டு ஒரு மாதிரி அந்த சால்ட்டெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா இருக்குங்க. நம்ம எப்படி பிக்கிள்டு வெஜ்ஜீஸ்லாம் வந்து சால்ட் வாட்டரில் இல்லை வினிகர் வாட்டரில் ரொம்ப நேரம் ஊற வச்சு பண்ணுவோம், அது மாதிரி பண்ணுறதுக்கு இது ஒரு சிம்பிளாக நம்ம பண்ணுறது. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்துட்டு சோக் பண்ணி பண்ணுறது நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட டோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக பீத்தா பிரெட் போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் உள்ளே அசம்பிள் பண்ணி வச்சுட்டு நம்ம ஷவர்மாவை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம நல்லா வந்து உப்பி வந்திருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் பிசைய வேண்டாம், உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ 2 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணினதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து எந்த சைஸ் டோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விரிச்சோன்னா இந்த மாதிரி லேஸ் தெரியணும். அப்போ தான் நம்மளோட டோ வந்து நல்லா ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தங்க. இப்போ வந்து பீத்தா பிரெட் அப்படின்றப்போ கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் சப்பாத்தியை விட. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரோல்ஸ் வந்து பால்ஸ் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ரோல் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இருக்கனால நம்ம ரோல் பண்ணாலும் அந்த
சப்பாத்தி மாதிரி வராது, சுருங்கி சுருங்கி வந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவில் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வந்து நான் ரோல் பண்ணி எடுக்கிறேன். என்னோடய கேமராவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து சார்ஜ் வந்து லோவாகிடுச்சு. இது ஒன்று வந்து போட்டு காமிக்கிற அளவுக்கு மட்டும்தான் என்கிட்ட சார்ஜ் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து தவாவில் போட்டு எடுத்துக்கோங்க. தவாவில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு தவாவை மீடியம் ஹாட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு 2 சைடும் திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா போதும், நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். உள்ளே இந்த மாதிரி உப்பி வந்ததுனா தான் ஏர் பாக்கெட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து கேமரா வந்து ஆஃப் ஆயிடுச்சு. நான் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். அசம்பிள் பண்ணுறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஷவர்மா ரெடி. இது பார்த்திங்கன்னா ஒன்று ஆரியனுக்கு நான் உங்களுக்கு பிச்சும் காமிக்கிறேன். உள்ளே பாருங்கள் இந்த அளவுக்கு பேக்கெட்ஸ் மாதிரி இருக்குதுன்னு. நான் வந்து ஷவர்மா மாதிரி பண்ணி கொடுத்தேன்னா ஆரியன் வந்து பேப்பரையும் கடிச்சிட்ருப்பார், இல்லைன்னா எல்லாத்தையும் கீழே போட்டுருவார். அதனால் இந்த மாதிரி பேக்கெட் வந்து பண்ணணும் அப்படின்னா அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் உள்ளே போட்டு நான் வந்து அவருக்கு கொஞ்சமாக அவர் சிக்கனே சாப்பிட மாட்டார், இருந்தாலும் போட்டு கொடுத்தேன் சாப்பிடுவாரான்னு பார்க்கலான்னு. அது எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து ஒன்று ஒன்றா என்கிட்டயே கொடுத்துட்டான். வெறும் இது மட்டும்தான் சாப்பிட்டான், வெஜ்ஜீஸும் இந்த பீத்தா ப்ரெட்டும் தான் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சாலட் கொஞ்சம் சாப்பிட்டாரு. அதோட அவரோட டின்னர் முடிஞ்சிச்சு. இதை வந்து நான் ஆரியனுக்கு கொடுத்துட்டேன். இப்போது நமக்கு வந்து நான் அசம்பிள் பண்ணிக்கிறேன். நிறைய மயோனஸ், உங்களுக்கு மயோனஸ் பிடிக்குன்னா நிறைய போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக மயோனஸ் போட்டுக்கோங்க. நிறைய வெஜ்ஜீஸ், எனக்கு வெஜ்ஜீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். க்ரன்ச்சியாக நம்ம சிக்கனோடு சாப்பிடும்போது கடுக்கு முடுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து வெஜ்ஜீஸ் வந்து சாட்டே பண்ணல, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லையா, அதனால் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம வந்து சால்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் சால்ட்டில் ஊறி வெஜ்ஜீஸ் வந்து நம்ம பிக்கிள்டு வெஜ்ஜீஸ் போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போட்டு வச்சுருங்க. நான் வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் முன்னாடி தான் சால்ட் போட்டு வச்சுருந்தேன். நீங்கள் முடிஞ்சதுன்னா ஒரு 1 ஹவர் முன்னாடி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்மளோட ஷவர்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து இது வந்து ரொம்ப நேரம் நான் வந்து வீடியோ எடுத்தனால எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சுங்க. இதே நம்ம வீடியோ எடுக்கல அப்படின்னா ஒரு 1/2 hour to 45 minutesல நம்ம பண்ணி வச்சிடலாம். இந்த பீத்தா ப்ரெட்டுக்கு மட்டும் நம்ம வந்து ப்ரெட்டு வந்து டோ வந்து முன்னாடியே பண்ணி வைக்கணும். மற்றபடி எல்லாமே அப்பப்போ கட் பண்ணி நம்ம ஒன்று சிக்கன் சாட்டே பண்ணி வைக்க போகிறோம், வெஜ்ஜீஸ் வந்து கட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம், அவ்வளோதான் இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு இது. நம்ம வந்து வெளியில் வாங்குறதுக்கு வீட்டிலேயே செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்தியும் கூட. ஸோ எங்களோட டின்னர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் ஷவர்மா, அதுக்கப்புறம் லெட்யூஸ் கார்ன் சாலடு. ஸோ நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் வீட்டில் என்ன வந்து டின்னர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சுங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே காய்ஸ், உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய், டேக் கேர், பபாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.